அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். நல்ல சின்ன குடும்பம். ஒரு செல்ல மகள் சலோனின்னு இருந்தான். நல்ல குணங்கள் உள்ளவா, நல்ல உதவி செய்வா, கீழ்ப்படிவா. ஆனால் ஒரே கெட்ட குணம், பிடிவாத குணம். எதை பிடித்தாலும் பிடிவாதமாக இருந்து அதை வாங்கியே தீர்வா, அழுது சாதிச்சிருவா. கீழே கீழே உருண்டு பிறண்டாட்டு வாங்கிடுவான். அவளுடைய பிறந்தநாள் அடுத்த மாதம் வர இருந்தது. அவள் அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னால், எனக்கு எப்படியாவது புது துணி வாங்கி தரணும், இல்லைன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அவங்க பெற்றோர்களும், நீ கவலைப்படாதம்மா, இரு, நம்ம சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை ஒன்றுமே செய்ய முடியாது, பார்ப்போம், கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாள் வந்தது. பிறந்தநாள் அன்னைக்கு காலையிலே முழித்து பார்த்தா புது ட்ரெஸ் எதுவுமே இல்லை. வீட்டில் சண்டை போட்டான், எனக்கு ட்ரெஸ் எப்படி வேணும், நான் பள்ளியிடத்துக்கு போயிட்டு வருவேன், நீ எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி வைக்கலன்னா நடக்கதே வேறு அப்படின்ட்டாங்க. பெற்றோர்களுக்கு என்ன செய்யனே தெரில. பள்ளியிடத்துக்கு அவன் நடந்து போயிட்டே இருக்க வேளையில் மழை சோறுன்னு பெஞ்சிட்டு ஒரு குடிசை பக்கத்தில் போய் ஒதுங்கினான். இந்த குடிசை பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன பிள்ளை சத்தம் கேட்குது, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் இந்த வருஷம் பிக்னிக் போகல, நான் அடுத்த வருஷம் போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த சத்தம் கேட்டது. அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா, நான் என் காலில் அடிபட்டு வேலை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எப்படியாட்டு போய் நடந்து போய் அங்கே போய் இருந்து வேலை செஞ்சிடறேன், அப்போ தானே உனக்கு பிக்னிக் அனுப்ப முடியும், பைசா கிடைக்கும் அப்படின்னாங்க. அவங்க அம்மா அதுக்குள்ளேயும் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, ஒரு பெரிய வீட்டில் எனக்கு வேலை செய்யறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் அங்கே போய் வேலை பார்க்கேன், இதனால் உங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிடலாம், மகளையும் பிக்னிக் அனுப்பிடலாம், நானும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும், கவலைப்படாங்க அப்படின்னு. அம்மா, அப்படி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டாம், அப்பாவுக்குள்ளே உடல் நலத்தை பார்ப்போம், பிக்னிக் நான் எப்போனாலும் போய்க்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். இது உண்மையிலே பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காட்சி அப்படி கேட்ட உடனேயும் இவளுடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்படியே பள்ளியத்துக்கு போனால் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் பள்ளியிடம் முடிஞ்சுது. ஒரு மாற்றம் பெற்ற புது உருவு பெற்ற மகளாய் சலோனி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு கதவை திறந்தோன்னுமே அப்பா அம்மாவும் அப்படியே பதபதைச்சு நின்னாங்க. இப்போ என்ன ரணகலாம் நடக்க போதோ, ஐயோ ட்ரெஸ் இல்லையே, நம்ம ஒன்றும் வாங்கலையே, என்ன நடக்க போதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. சலோனி அப்படியே கதவை திறந்து வந்தோன்னு சொன்னால், அப்பா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, புது ட்ரெஸ் இல்லைன்னா என்ன, அடுத்த தடவை வாங்கிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னான். மனம் மாறினேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மகிட்டையும் எந்த கெட்ட குணங்கள் இருந்ததுன்னா, தீய பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா நம்மளை மாற்றிக்கொள்ளும். எப்படி சலோனி புது மனுஷியாக மாறினாலோ அதே போல் நாமும் புது மனிதர்களாக மாறுவோம், சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுவோம். வாழ்த்துக்கள்.